விவோல இருந்து X50 மற்றும் X50 Pro அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்தியாவில். ஸோ இந்த ஃபோன்ல இருந்து பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவோட X50 Proல வந்து கிம்பல் கேமரா அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கிம்பலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு வீடியோ ஃபோட்டோ வந்து ஷூட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, கிம்பல் அப்படிங்கிற ஒரு டிவைஸில் மாட்டிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல வந்து ஸ்டேபிளாக வந்து அந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ வந்து எடுக்கும்போது நம்ம ஓடும்போது கூட வந்து ஸ்டேபிளாக எடுக்க முடியும். இந்த ஃபீச்சர் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் கேமராலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த கிம்பல் கேமரானா என்ன, மேலும் இது கூட இருக்கிற மற்ற கேமரா ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உட்கார்ந்துட்டாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். விவோவோட இந்த X50 மற்றும் X50 Pro ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கேமரா, சிப்செட், அதுபோக பேட்டரி, இந்த மூணில் மட்டும் தான் வித்தியாசம் இருக்குது. மற்றபடி இது எல்லாமே காமனான ஸ்பெசிஃபிகேஷன் தான். முதல்ல இந்த ஃபோனோட செல்லிங் பாயிண்ட், அதாவது இந்த ஃபோனோட கேமராஸ் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ விவோவோட X50 Pro கேமராலேருந்து பார்க்கலாம். மொதல் கேமரா ஒரு 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா வருது, f1.6 அபர்ச்சர் வருது. இது சோனியோட IMX598 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா ஒரு சூப்பர் மைக்ரோ PTZ அப்படிங்கிற ஒரு கேமரா ஃபீச்சராக வருது. ஸோ இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிம்பலில் வந்து உள்ள என்பட வந்து இந்த கேமராவில் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ஃபோனை ஷேக் பண்ணும்போது கூட அந்த கேமரா லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அதன் மூலமாக வந்து உங்களுக்கு ஸ்டேபிளான வீடியோ வந்து நீங்கள் ஓடிட்டு எடுத்தாலும் சரி, நடந்துட்டு எடுத்தாலும் சரி, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். இது போக இதில் வந்து ஒரு அல்ட்ரா ஸ்டெடி மோடும் இருக்குது. ஸோ அதன் மூலமாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ரொம்ப ஷேக்கியான வீடியோ எடுக்கணும்னு நினைச்சா கூட ஓரளவு நல்ல ஸ்டேபிளாக வந்து ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட கிம்பல்ல வச்சு எடுத்த ஃபீச்சரை வந்து அப்படியே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து f2.2 அபர்ச்சர்ல வருது. 120 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். அது போக இந்த கேமராவால வந்து உங்களுக்கு மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கலாம். 2.5 சென்டிமீட்டர் வரையும் க்ளோஸ் அப் மேக்ரோஸும் இதால எடுக்க முடியும். மூணாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது f3.4 அபர்ச்சர்ல வருது. இந்த கேமராவோட 5x ஆப்டிகல் ஜூம், 10x ஹைபிரிட் ஜூம், 60x வரையும் டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும். நாலாவது கேமரா ஒரு 13 மெகாபிக்சல் போர்ட்ரேட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது f2.46 அபர்ச்சர்ல வருது. இது ஒரு 50 mm லென்ஸாக கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த விவோ X50 Proல வந்து சூப்பர் நைட் மோட் 3.0 அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. இது மூலமாக லோ லைட் போட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த கேமரால ஆஸ்ட்ரோ மோட், ஸ்கை டைவர் அல்காரிதம், அது போக வந்து நமக்கு நைட் ஃபில்டர்ஸ் மாதிரியான பல விதமான விஷயங்களும் கொடுக்குறாங்க. இது போக இதில் வந்து ப்ரோ ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படிங்கிற ஒரு மோடு கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக கிம்பல் வச்சு எடுத்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து எவ்வளோ வேகமாக ஓடிட்டு எடுத்தாலும் வந்து எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது போக பிளரே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக ஆட்டோ ஃபோக்கஸ் ட்ராக்கிங்கும் இருக்குது. அதாவது EFB அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அதாவது ஃபேஸ், பாடி, ஐ அப்படிங்கிற ஃபீச்சர் மூலமாக நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஸோ அது மூலமாக வீடியோ ட்ராக்கிங்கும் உங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து பேக்ரவுண்டோட சப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ரண்ட்ல சாப்ஜெக்ட்டுக்கு வந்து கிளியராக வீடியோஸ் எதுவும் எடுக்கலாம். அடுத்ததாக விவோவில் உள்ள X50, அதாவது இதுக்கு கொஞ்சம் சின்ன ரேஞ்சில் உள்ள கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த விவோ X50ல வந்து பிரைமரி சென்சார் அதே 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா f1.6 அபர்ச்சர்ல வருது. சோனியோட IMX598 சென்சார் கொடுத்துருக்காங்க. என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா வந்து X50 Proல வந்து நமக்கு கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் இருந்துச்சு. இதில் அது கிடையாது. அதுக்கு போல ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் 4 ஆக்சிஸ்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த விவோ X50ல நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் விவோ X50 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா விவோ X50 Proல வந்து எவ்வளோ வேகமாக நீங்கள் ஓடினாலும் சரி, அதில் கிம்பல் ஃபீச்சர் இருக்கிற காரணத்தினால வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ரெண்டாவது கேமரா அதே 8 மெகாபிக்சல் 120 டிகிரிஸ்க்கு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா ஒரு 13 மெகாபிக்சல் போர்ட்ரேட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 50 mm லென்ஸாக தான் வருது. இதுவுமே அதே சேம் லென்ஸ் தான், ஆனால் ஆப்பர்ச்சர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். அதாவது அதில் வந்து 2.46 ஆப்பர்ச்சர் இருந்துச்சு, இல்லை 2.48 ஆப்பர்ச்சர். ஸோ கொஞ்சம் வித்தியாசம் தான். மேலும் நாலாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இது 1.5 சென்டிமீட்டர் வரையும் க்ளோஸ் அப் மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. f2.48 அபர்ச்சர்ல வருது. மேலும் இந்த கேமராவோட 2x ஆப்டிகல் ஜூம், 20x வரையும் டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும். ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது விவோட X50 Pro வந்து கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது X50யோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கிடைக்கும். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லேயே வந்து சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்ச் ஹோல் கேமரால வந்து 32 மெகாபிக்சல் மெயின் கேமரா f2.48 அபர்ச்சர்ல வருது. அடுத்தபடியாக டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த விவோட X50 மற்றும் X50 Pro ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டிஸ்பிளே வந்து இந்த சைடில் கர்வ் பர்சல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கு. X50 Proல வந்து சைடில் ஃபுல்லுமே கொஞ்சம் கர்வாக இருக்கும். அதே X50 வந்து ஃபிளாட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லேயே 6.56 இன்ச் ஃபுல் HD + E3 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இந்த ரெண்டு ஃபோன்லேயே வந்து HDR10+ சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் 105 NTSC கலர் கேமோட் சப்போர்ட்டாக இருக்குது. மேலும் 100% DCI P3 கலர் கேமோட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1300 நீட்ஸ் வரையும் இந்த ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் போகும் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே வந்து விவோ கொடுத்துருக்காங்க. இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த ஃபோனோட டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த விவோட X50 மற்றும் X50 Proல உள்ள ப்ராசர் பற்றி பார்க்கும்போது விவோ X50 வந்து ஸ்னாப்டிராகனோட 730 அப்படிங்கிற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அதே வந்து விவோட X50 Pro பொறுத்தவரையும் ஸ்னாப்டிராகனோட 765G சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த X50யோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது X50 Proல கூட கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் கிடையாது. ஸோ ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசர் ரெண்டு ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் லேக் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் வந்து எல்லா விதமான கேம்ஸ் விளாடலாம். PUBG கூட HD கிராஃபிக்ஸில் விளாடலாம், பிரச்சனை இருக்காது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த X50 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது
X50 Pro கூட கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் இதில் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா விவோவோட X50 Proவில் வந்து நமக்கு வந்து 5G சப்போர்ட், அதாவது SA NSA சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து விவோவோட X50 வந்து 4G சப்போர்ட் மட்டும் தான் வருது. மேலும் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா விவோவோட X50 Proவில் மட்டும் நமக்கு 5G சப்போர்ட்டோட வருது. காரணம் வந்து Snapdragon 765G சிப்செட் இருக்கிற காரணத்தினால 5G சப்போர்ட்டோட வருது. மேலும் இந்த 5G வந்து SA NSA சப்போர்ட்டாக வருது. ஒருவேளை விவோட X50 வாங்கினீங்கன்னா அதில் வந்து 4G சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோடும் இன்னொன்று 8GB RAM 2GB ஸ்டோரேஜோடும் வருது. ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இது வந்து UFS 2.1 பயன்படுத்துறாங்க. RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்தியிருக்காங்க. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. மேலும் இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸில் வந்து ஃபன்டச்சோட 10.5 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. விவோட ஃபன்டச் ஓஎஸ் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த விவோட X50 மற்றும் X50 Pro ரெண்டு ஃபோன்லேயே வந்து 3 மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூம் இன் ஆடியோவும் இருக்குது. அதாவது வீடியோ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூம் பண்ணிங்கன்னா அதுக்கேற்றாப்புல ஆப்போசிட்டில் உள்ள என்ன ஆடியோ இருக்கோ அதை வந்து கொஞ்சம் சவுண்டாக கேட்குற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. மேலும் இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. அதுக்கு பதிலாக USB Type-C ஆடியோ தான். மேலும் வந்து ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கு. இது போக இந்த விவோ X50 Pro வந்து 4377 அப்படிங்கிற ஆம்ப் வந்து அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி வந்து கூட கொஞ்சம் பெருசாக காட்டும். இந்த ரெண்டு ஃபோனோட பேட்டரி பற்றி பேசும்போது விவோட X50ல வந்து 4200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே வந்து விவோட X50 Pro பொறுத்தவரையும் வந்து நமக்கு 4315 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேட்டரி வந்து அதிகமாக வந்து X50 Proல கொடுத்துருக்காங்க. மேலும் ரெண்டு ஃபோன்லேயும் வந்து 33 வாட்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. ரெண்டு ஃபோன்லேயும் வந்து டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.1 மாதிரியான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்கு. இது போக சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பற்றி பார்க்கும்போது விவோ X50 வந்து 174.5 கிராம் வருது. அதே X50 Pro வந்து 181.5 கிராம் வெயிட்டாக வருது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விவோ X50 பொறுத்தவரையும் ஃபாஸ்ட் ப்ளூ, கிரேஸ் பிளாக் அப்படிங்கிற ரெண்டு கலரில் வருது. அதுவே X50 Pro பொறுத்தவரையும் ஆல்ஃபா கிரே அப்படிங்கிற ஒரே ஒரு கலர்ஸ் வருது. கடைசியாக பிரைசிங்கை பற்றி பார்க்கலாம். விவோவோட X50 ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரையும் வந்து 8GB RAM 120GB வேரியண்ட்டோட விலை 34,990 அப்படிங்கிற விலையில் வருது. அதே வந்து 8GB RAM 250GB ஸ்டோரேஜோட விலை வந்து 37,990 அப்படிங்கிற விலையில் கிடைக்குது. அதுவே விவோவோட X50 Pro பொறுத்தவரையும் வந்து 8GB RAM 120GB அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜில் வருது. இந்த ஃபோனில் 49,990 அப்படிங்கிற விலையில் கிடைக்குது. இந்த ஃபோன் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்லேருந்து ஜூலை 24ஆம் தேதியிலேருந்து கிடைக்க இருக்கு. மேலும் ப்ரீ புக்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ரீ புக் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து வரதுக்காக நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.